நாங்கள் ஆயில் மிஷினில் 1 ஹெச்பியிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. 24 மணி நேரமும் ரன் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் டாப் மிஷின் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணுறோம். எங்ககிட்ட வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் கீ ப்ராடக்ட், அடுத்து கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டர், அதுக்கடுத்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், நெல்லிக்காய், இஞ்சி, பூண்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் பெரிய கமர்ஷியல் மிஷின்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகே. 2 ஹெச்பி, 3 ஹெச்பி, 5 ஹெச்பி, 7 ஹெச்பி, இது 7 ஹெச்பி தான். ஓகே. இது பாருங்க 5 ஹெச்பி, இது 2 ஹெச்பி, இப்படி ஒரு 7 வகையான மிஷின்ஸ் நாங்கள் ஆயில் மிஷின் வேறு கெப்பாசிட்டிஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஓகே. நீங்கள் வந்து 2.5 கோடி ரூபா வரைக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸாக கொண்டு போக முடியும். ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுற 2 லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினில் இப்போ எள்ளு போடுறோம், சிகப்பு எள்ளு, நல்லெண்ணெய், எல்லாம் கொட்டியாச்சு. புண்ணாக்கு முடி பட்டை பட்டையாக வருங்க, பார்த்தீங்களா? பட்டையாக தான் வரும் புண்ணாக்கு. நல்லெண்ணெய் வர ஆரம்பிச்சு பாருங்கள். எண்ணெய் போட்ட ஒரு 6வது செக் பாருங்கள், நல்லெண்ணெய் எவ்வளோ தெளிவாக வருது பாருங்கள். ஆமாம், நல்லெண்ணெய் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இண்டஸ்ட்ரி எக்ஸ்ட்ராஸ் தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார், நம்ம யோசிக்க. சார், எங்கள் கம்பெனி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸ். ஓகே. என் பேர் சுப்புராஜ். ஓகே. நாங்கள் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், தேங்காய் பால் பிழிகிற மிஷின், ஆயில் டிஸ்டிலேஷன் மிஷின் மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே. எத்தனை வருஷமா சார் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து 27 வருஷமாக ஒரே இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு கம்பெனி. ஓகே. இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் 27 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. சரிங்க சார், நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் சார்? நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் வெள்ளக்கிணறுங்கிற இடத்துல நம்ம கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. கூகுள் மேப்பில் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்னு அடித்தாலே கரெக்டான லொக்கேஷன் காட்டும். ஓகே. சரிங்க சார், இப்போ நம்ம ஆயில் மிஷினில் என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஆயில் மிஷினில் 1 ஹெச்பியிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ புதுசாக நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணுறது ஹோமில் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி சூப்பர் மார்க்கெட், ஒரு மளிகை கடையில் ரன் பண்ணுற மாதிரிலாம் ஒரு டேபிள் டாப் மிஷின், 24 மணி நேரமும் ரன் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் டாப் மிஷின் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணுறோம். ஓகே. சரிங்க சார், இப்போ ஒரு 10க்கு 10 இடம்னாவே இந்த பிஸ்னஸ் பண்ணலாங்களா? தாராளமாக. மிஷின் சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், 4 ஃபீட் லென்த்து, 2 ஃபீட் விட்த்து தான் இருக்கும். ஓகே. ஒரு 10க்கு 10 இடம் இருந்ததுன்னா நம்மளால் ஒரு நாளைக்கு மினிமம் 500 லிட்டர் ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஓகே. ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுட்டு ஆயில் ஸ்டோர் ஆரம்பித்து எந்த வகை ஆயிலாக இருந்தாலும் ஒரே மிஷினில் பிழிஞ்சு எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்க சார். ஓகே. சரி சார், இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய மிஷின் இருக்குது, அவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க சார்? சார், மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல்லர் இருக்குது, சரிங்க, ரோட்டரி செக் இருக்குது, மரச்செக் இருக்குது. இப்போ நிறைய ஹோம் மிஷின்லாம் நிறைய சின்ன சின்ன மிஷின், ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷின்லாம் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்பெல்லர் எடுத்துட்டிங்கன்னா ஆயில் வந்து 80 டிகிரி டெம்பரேச்சர் வரும். சரிங்க. ரோட்டரி செக் எடுத்துட்டிங்கன்னா 55 டிகிரி கண்டிப்பாக சூடு வரும். ஓகே. மரச்செக் எடுத்திங்கன்னா 45 டிகிரி சூடு வரும். இதில் என்ன அப்படின்னா, அதில் வந்து புண்ணாக்கு நீங்கள் மேனுவலாக அள்ளணும், ஆயில் பர்சன்டேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே. ஆனால் எங்களோட மிஷினை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் எந்த ஆயிலானாலும் எந்த விதையாக இருந்தாலும் மாற்றி மாற்றி போட்டு ஆயிலை பிழிஞ்சு எடுத்துக்க முடியும். ஒரு விதையில் இருக்கிற கம்ப்ளீட் ஆயிலை ஒரே தடவையில் முழுசாக பிழிஞ்சு எடுத்துக்க முடியும். இதில் ஓகே. இதுக்கு வந்து புண்ணாக்கு அள்ள வேண்டியது இல்லை. சரி. இதில் இந்த மிஷினில் சவுண்ட் இருக்காது, பக்கத்து கடைக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனைலாம் வராது. அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல். இதில் வந்து புண்ணாக்கு நீங்கள் அல்லாமல் ஆயிலை தெளிவாகவே வர்றதுனால அப்போவே நீங்கள் ஆயிலை சேல் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினில். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு விதையை போட்டிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன விதையை போட போகிறோமோ அதோட புண்ணாக்கை போட்டு கொஞ்சம் ரன் பண்ணி அடுத்த விதையை நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி மாற்றி 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 போட்டு 24 மணி நேரமும் நீங்கள் ரன் பண்ணலாம் அந்த மிஷினை. ஓகே. மிஷின் சூடாகாது, ஆயிலும் சூடாகாது. ஓகே. இந்த மிஷின் மட்டும் பண்ணுறீங்களா, வேறு என்னென்ன சார் பண்ணுறீங்க? எங்ககிட்ட வந்து 1 ஹெச்பிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் இருக்குங்க. சரிங்க. எங்ககிட்ட வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் தான் எங்கள் கீ ப்ராடக்ட். ஓகே. அடுத்து கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டர். ஓகே. அதுக்கடுத்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், நெல்லிக்காய், இஞ்சி, பூண்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் பெரிய கமர்ஷியல் மிஷின்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகே. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து வீடியோ டீட்டெயில்ஸ் சொல்லுவார், வாங்க டேட்டா போய் பார்ப்போம். சரி சார், ஃபஸ்ட்டு நான் சார் பார்க்க போகிறோம். சார், இந்த மிஷினில் 27 வகையான விதையை போட்டு ஆயிலை பிழிஞ்சு எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு தேங்காய்,
ஓகே. கடலை, இது நாட்டுக்கடலை. இது நாட்டுக்கடலை. நாட்டுக்கடலைங்க. நாட்டு. அப்புறம் எள்ளு, மஞ்சள் கடுகு, கருப்பு கடுகு, வேப்பங்கொட்டை, பூசணி விதை, ஓகே. அப்புறம் சூரியகாந்தி விதை, கருஞ்சீரகம், ஓகே. விளக்கெண்ணெய் எடுக்காங்களா ஆமணக்கு, ஆமணக்கு குட்டமுத்துன்னு சொல்லுவாங்க அது. சரி. அப்புறம் பராமரிசுமாங்க ரோஜா விதை, ரோஜாப்பூ விதை, டெசிகேட் கோகனட் பவுடர், இது தேங்காய் பவுடர், இல்லை வர்ஜின் ஆயில் எடுத்துக்க முடியும். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ்யூ, அதாவது முந்திரி பருப்புல இருந்து ஆயில் எடுத்துக்க முடியும். பாதாம் பருப்பு எடுக்க முடியும், வால்நட் எடுக்க முடியும். இது வந்து புங்க மரத்து விதை, உங்களுக்கு தெரியும். இந்த தீபம் ஆயிலுக்கெல்லாம் புங்க மரத்து விதை தான் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்டாக முருங்கை விதை ஆயில். முருங்கை விதை, ஆமாங்க. ஓகே. முருங்கை விதை வந்து உள்ளுக்கு ஒரு விதை இருக்கும், அந்த விதையை மட்டும் எடுத்து தான் தனியாக போடுவோம். இந்த விதையிலேருந்து ஆயில் எடுப்பாங்க. இது வந்து இலுப்பை எண்ணெய். சூப்பர். ஓகே. இப்படி 27 வகையான விதையிலிருந்து ஆயில் பிழிஞ்சு எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சீடு இல்லை, கிரேப் சீடு இல்லை, வால்நட் இல்லை, பாதாம் பருப்பு வைக்கல, இடம் இல்லாதனால வைக்கல. சரிங்களா? சரி சார், இப்போ மேனுஃபேக்சரிங் வந்திருக்கும் சார். இப்போ நாங்கள் சார் பார்க்க போகிறோம். சார் இதில் பாருங்க, எங்ககிட்ட நான் 1 ஹெச்பிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. சரிங்க. அந்த மிஷின் தான் பாருங்க. இல்லை 1 ஹெச்பி, 1 ஹெச்பி, 2 ஹெச்பி, ஓகே, 3 ஹெச்பி, 5 ஹெச்பி, 7.5 ஹெச்பி, இது 7.5 ஹெச்பி தான். ஓகே. இது பாருங்க 5 ஹெச்பி, இது 2 ஹெச்பி. இப்படி ஒரு 7 வகையான மிஷின்ஸ் நாங்கள் ஆயில் மிஷின் வேறு கெப்பாசிட்டிஸை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்க. நம்மக்கிட்ட எல்லா மிஷின் இருக்குது. ஆயில் சம்மந்தமாக எல்லா வகையான, அதாவது ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி, விதைக்கு தகுந்த மாதிரிலாம் மிஷின் நம்மகிட்ட இருக்குது. சரிங்க சார். இப்போ இது வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணணுன்னு நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருப்பாங்க, ஜென்ஸ்லேருந்து லேடிஸ்லாம். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் சார்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாயிலேருந்து தொழிலை தொடங்க முடியும். சரிங்க. மிஷின் இயந்திரங்களுக்கு 2 லட்ச ரூபாயிலேருந்து, ஓகே, நீங்கள் வந்து 2.5 கோடி ரூபா வரைக்கும் நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸாக கொண்டு போக முடியும். ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுற 2 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்ட் சம்மர் ஆஃபர் அப்படின்னு நாங்கள் ஒன்று கொடுத்துருக்குறோம். இந்த ஆஃபரில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, சரி, உடல் ஊனமுற்றோர், ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், அப்புறம் விதவை பெண்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து ஒரு சொந்த தொழிலுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் மானியம் கிடைக்காம இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து தள்ளுபடி 20% தள்ளுபடி கொடுத்து மிஷினரியை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்குலாம் 15% தள்ளுபடி கொடுக்குறோம். இந்த தள்ளுபடி வந்து பேங்க் லோன் போட்டு வாங்குறவங்களுக்கு இல்லை, ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து மேட்ச் ஆகுங்க. ஏன்னா பேங்க் லோன் போடுறவங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா அமௌண்ட்டையும் நாங்கள் கட்டினா தான் அவங்களுக்கு மானியம் கிளைம் ஆகும், இல்லைன்னா மானியம் கிளைம் ஆகாது. ஓகே ஓகே, சரிங்களா? இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பார்த்துடலாம். சரிங்க. சரிங்க சார், நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்துருக்கோம் சார். இப்போ நாங்கள் சார் பார்க்க போகிறோம். சார் இது எங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இதுதான். சரிங்க. நாங்கள் எந்த ரா மெட்டீரியல் வெளியே வாங்குகிறோம், மோட்டார் கியர் பாக்ஸ் பேரிங் மட்டும் தான் வெளியே வாங்குவோம். ஓகே. மற்றது எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால. நீங்களும் ஓன் மேனுஃபேக்சர்? ஆமாம், நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங். எங்ககிட்ட ஸ்பேர்ஸ் வந்து மிஷினோட ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு ஸ்பேர்ஸ்னா 24 ஹவர்ஸ் எங்ககிட்ட நாங்கள் தயார் பண்ணிக்க முடியும். எல்லாமே நாங்கள் ஸ்டாக் வச்சிருக்கிறோம். ஓகே. சர்வீஸ்லேருந்து எல்லாமே சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி, ரீப்ளேஸ் வாரண்டியும் கொடுக்குறோம். ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளோ வருஷம் வாரண்டி? 1 இயர் ரீப்ளேஸ் வாரண்டி. அதுக்கப்புறம் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி. சர்வீஸ் பண்ணால் 24 மணி நேரத்துலேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ஊரோட டிஸ்டன்ஸை பொறுத்து நாங்கள் சீக்கிரம் போவதற்கான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். சரி சார், இப்போ நாங்கள் சார் பார்க்க போகிறோம். சார் இப்போ இந்த மிஷினை ரன் பண்ணி பார்த்துடலாம். சரிங்க. எப்படி எண்ணெய் செப்பரேட் ஆகுது, புண்ணாக்கு எப்படி வருதுங்கிறத ஓகே தெளிவாக காமிச்சிடலாம். ஓகே, பார்த்துடலாம். பார்த்துடலாம். ஓகே. இப்போ இந்த மிஷினில் இப்போ எள்ளு போடுறோம். சிகப்பு எள்ளு, நல்லெண்ணெய், எல்லாம் கொட்டியாச்சு. இதில் மினிமம் 2 கிலோவும் போட்டுக்கலாம். புண்ணாக்கு பட்டப்பட்டையாக வந்துடும். புண்ணாக்கு இப்படி பட்டையாக வருங்க. பார்த்தீங்களா, பட்டையாக தான் வரும் புண்ணாக்கு. நல்லெண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் போட்ட ஒரு 6வது பாருங்கள், நல்லெண்ணெய் எவ்வளோ தெளிவாக வருது பாருங்கள். ஆமாங்க, நல்லெண்ணெய் வருது. இது எவ்வளோ கிலோ சார் போட்டிருக்கீங்க? இதில் வந்து நான் 5 கிலோ போட்டிருக்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த மிஷின் சவுண்டே இல்லை சார்? சவுண்டு வராதுங்க. இது வந்து முதல் தர எள்ளு கிடையாது. ஓகே. இது 2ஆம் தர எள்ளு தான். என்ன வருதுங்க?
சார் இது எத்தனை டைம் சார் போடுவீங்க? இது ஒரே தடவை தாங்க. தரமான எல்லாம் இருந்தால் ஒரே தடவையில் போட்டுக்கலாம். எள்ளு நல்லா காஞ்சிருக்கணும். எள்ளில் வந்து தண்ணி சேர்த்து தான் போடணும். நல்லா வாசனையாக இருக்குது. சரி சார், இப்போ ஒரு 10 கிலோ எள்ளு போட்டிங்கன்னா எவ்வளோ என்ன சார் வரும் அதில்? அது வந்து எள்ளோட தரத்தை பொறுத்துங்க. 4 கிலோலேருந்து 4.5 கிலோ வரைக்கும் கிடைக்குங்க. நாங்கள் வந்து பொதுவாகவே சிகப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் கலந்து போடுவோம், இல்லைனா கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் கலந்து போடுவோம். இதுக்கு ஒரு இதோட அவுட்டர் கவர் ஒன்று வரும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த கவரை இந்த ஆயில் வர்றதை மக்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக கவரை கழட்டி வச்சுருக்கோம். தேங்காய்க்கு வந்து இந்த ஹீட்ரு தேவையில்லைங்க. மற்ற விதைக்கெல்லாம் வந்து ஹீட்ரு வேணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்ற விதைக்கு ஸ்டீம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டீமுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், கடலையில் நாங்கள் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஹீட்டரை போட்டு உள்ளே விதை போடுறதுனால அந்த ஹீட்டுக்குள்ளே பாயிலுங்கெல்லாம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஆயிலை பிழிஞ்சு எடுக்கும்போது ஆயில் தெளிவாக இருக்கும். வருது பாருங்க. சார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதையும் போடலாமா சார்? எல்லா விதையும் போடலாங்க. 27 வகையான விதை. தேங்காய், எள்ளு, கடலை, கடுகு, சூரியகாந்தி, ஆமணக்கு, வேப்பங்கொட்டை, கருஞ்சீரகம், பூசணி விதை, எலுமிச்சை விதை, கிரேப் விதை, டெசிகேட்டட் கோகனட் பவுட்ரு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்டு, ரோஜா விதை, இவ்வளோ போடலாம். 27 வகையான விதையை போட்டு ஆயில் எடுத்துக்க முடியும். சார் இப்போ இந்த வேப்பெண்ணெய் போடுறாங்களா சார்? அந்த கசப்பெல்லாம் வராதுங்க சார்? வேப்பெண்ணெய் போடுறவங்க வந்து தனி மிஷினாக வச்சு தான் ஓட்டுவாங்க. ஓகே. வேப்பெண்ணெய் வந்து மற்ற விதை போடுற இடத்துல வேப்பெண்ணெய் போட மாட்டாங்க. ஆயில் நல்லா வந்துட்டு இருக்கு. முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்து கடலை போட போகிறாங்க. இப்போ எள்ளு ஓட்டி முடிச்சாச்சு, கடலை போட போகிறாங்க. அதனால கடலை புண்ணாக்க போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. புண்ணாக்கு கலர் மாறிட்டு பார்த்தீங்களா? அந்த பழைய எள்ளோட குணம் எல்லாமே வெளியே வந்திருக்கும். இப்போ நம்ம கடலையை அப்படியே கொட்டிடலாம். கடலை என்னென்னலாம் போடுவீங்க? கடலை வெறும் தண்ணி மட்டும் சேர்த்தா போதுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே கடலையை கொட்டியிருக்கிறாரு. அங்கே ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு 1 மினிட் வர்ற புண்ணாக்கு திருப்பி உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க்காகவே எண்ணெய் நல்லா கிளியராக வர ஆரம்பிச்சிடும். புண்ணாக்கு நல்லா ட்ரையாகவே வரும். ஃபுல்லாக ட்ரையாக வருதுங்க. ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கீழே வருது பாருங்கள் ஆயில். கடலை எண்ணெய் மட்டி இல்லாமல் நல்லா தெளிவாகவே வரும் எண்ணெய். ஆமாங்க, ஆயில் வருதுங்க. முதல்ல புண்ணாக்கு மாவு மாதிரி வந்தது. இப்போ அப்படியே டார்க்காக திக்காக ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்களா? பாண்டிங் மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காக மொறு பிஸ்கெட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் பாருங்க வெளியே. அதை கவரையும் போட்டு தண்ணி சேர்த்து ஆட்டுறோம் இல்லையா? தண்ணி மேலே நிற்கும். நாங்கள் வெயிலில் கொண்டு 20 நாளைக்கு வச்சுருவோம். இதை வச்சு தான் கடைக்கு கொண்டு போவோம். நாங்கள் 1.5 வருஷத்துக்கு கெட்டு போகாது. வெயிலில் காய வைக்கணும்.
அந்த எவ்வளோ இருக்குன்னு பார்க்க நான் வந்து 20 நாளைக்கு ஆயிலை வெயிலில் வச்சிடுறேன், 1.5 வருஷத்துக்கு கெட்டு போகாது. அதனால தான் நம்ம ஆயில் நல்லா வியாபாரம், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். விட்டு போட்டு இப்போ கடலை ஓட்டினதை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மிஷின் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா தகவலும் தர நாங்கள் தயாராக இருக்கோம். சரிங்க சார். இப்போ இவ்வளோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஆயில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்த மிஷின் வாங்குறாங்களே, இது வாங்குறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? இந்த மிஷின் வாங்குறவங்களுக்கு எந்த 1 ஹெச்பிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் எந்த மிஷின் வாங்கினாலும் சரிங்க, அது கூட ஒரு கொப்பரை கட்டரும் ஒரு எலக்ட்ரிக் பேனல் போர்டு ஓகே, அது வந்து ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு. இந்த மிஷினை வாங்கிட்டு போகிறவங்க கொண்டு போய் அப்போவே பிளக் பண்ணி அவங்ககிட்ட விதை இருந்தால் அப்போவே ரன் பண்ணலாம் மிஷினை. இதுக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே தேவையில்லை, அப்போவே ரன் பண்ணலாம். சரிங்க சார். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லொகேஷனில் கொடுத்துருப்போம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.